திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு வாங்குக ஏராளமானோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் குவிந்திருக்கின்றனர். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏன் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க? ஏராளமானோர் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இன்று 11வது நாளாக விருப்பமனுவானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல தொகுதிகளிலிருந்து திமுகவில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து தொடர்ந்து மனு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக தன்னுடைய ஆதரவாளரோடு ஊர்வலமாக வந்து மனு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலதாளங்களோடு ஒரு திருவிழா கூட்டம் போல அண்ணா அறிவாலயத்தில் இன்று தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் விருப்ப மனுவை அளித்து வருகிறார்கள். அதே போல அமைச்சர்கள் தங்களுடைய பேர்லையும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பேரிலையும் அந்தந்த தொகுதிகளில் தங்களுடைய சொந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு பலரும் மனு அளித்திருக்கிறார்கள். 6ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுவானது அளிக்கப்பட இருக்கிறது. இந்த விருப்ப மனுக்கு பின்னர் திமுகவில் நேர்காணல் தேதியானது அறிவிக்கப்பட இருக்கிறது. நேர்காணலுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக முதலமைச்சர் அழைத்து தனித்தனியாக அவருடைய பலம் குறித்து நேர்காணல் நடத்த இருக்கிறார். தொடர்ந்து இன்று ஒரு முக்கியமான நல்ல நாள் என்பதால் இந்த 2ஆம் தேதி இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் கூட்டமானது அதிக அளவில் இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 4 நாட்களுக்கு விருப்ப மனு திமுக சார்பாக அளிக்கப்பட இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.